மிகப்பெரிய தீர்க்கதரிசி, வல்லமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த எலியா ஒரு பெண்ணனுடைய சத்தத்துக்கு பயந்து, எசபேலுக்கு பயந்து கெபியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். கெபியில ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது இதே நம்முடைய தேவன் அந்த கெபிக்கு முன்பாக கடந்து செல்லுகிறதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. கெபிக்கு முன்பாக கடந்து சென்று அவர் வெறுமனை கடந்து செல்லவில்லை, பயந்து நடுங்கி ஒளிந்து கெபிக்குள்ளாக இருக்கிற அந்த எலியாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார். எதற்காக பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், மகனே, உன்னை கொண்டு சிலரை நான் அபிஷேகம் செய்ய போகிறேன். நீ சீரியா நாட்டுக்கு போக வேண்டும். சீரியா நாட்டிலே ஆசைகளை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் நாட்டுக்கு போக வேண்டும். இஸ்ரவேல் நாட்டிலே நீ யெகூவை அபிஷேகம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, உனக்கு பதிலாக நீ எலிசாவை அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்துக்காக கர்த்தர் எலியாவை பலப்படுத்துகிறார். கெபிக்குள் தனிமைப்படுத்தப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், கெபிக்குள்ளாக ஒளிந்து கிடந்த அந்த எலியாவை தேடி சென்று எலியாவை பலப்படுத்தின தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஊழியர்களே, தேவ ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் ஊழியத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு தோல்வியினால நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எலியாவை போல கெபிக்குள்ளாக கடக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். கெபிக்கு முன்பாக கடந்து சென்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். உங்களுடைய குடும்பத்திலே கடந்து வருகிறார். நீங்கள் செய்கிற அந்த ஊழிய தளங்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்து வருகிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுடைய ஊழியம் முடிந்து போவதில்லை. உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். அநேகரை அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பலத்தை இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார்.